கொத்தயம் கிராமத்தில் வெடிக்காரன் வலசில் அரசின் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியரிடம் ஏராளமான கிராம மக்கள் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொத்தயம் கிராமம் வெடிக்காரன் வலசு கிராமத்தில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என கோரி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் தலைமையில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ராஜாமணி, திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதீஸ்வரன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமான கிராம மக்கள் திரண்டு வந்து ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கொத்தயம் கிராமத்தில் ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் சிட்கோ தொழிற்பேட்டை உருவாக்குவது குறித்து ஏற்கனவே அறிவிக்கை வெளியிடப்பட்டு மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கு ஆதரவாக இங்கே தொழிற்சாலை துவங்குவதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற வகையிலே இன்று ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய வட்டாட்சியர் அவரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பெரும்பான்மையான மக்கள், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே அது ஒரு அரசு புறம்போக்கு நிலம், ஆகவே அந்த புறம்போக்கு நிலத்தில் தொழிற்பேட்டை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு ஏற்கனவே அறிவித்த அடிப்படையில் இங்கே தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த சிட்கோ தொழிற்பேட்டை சம்பந்தமாக சில அவதூறு கருத்துக்களை சிலர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சிட்கோ தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டால் இந்த பகுதியில் நிலத்தடி நீராதாரம் பாதிக்கும், இங்கே நிலத்தடி நீர் மாசுபடும், ரசாயன தொழிற்சாலை எல்லாம் உருவாக்கப்படும் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்த வட்டாரத்தில் அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டமானது தொழில் வளர்ச்சிக்கான திட்டம், வேலை வாய்ப்புக்கான திட்டம் என்ற முறையில் இந்த திட்டம் வருவதை அனைத்து பகுதி மக்களும் ஆதரிக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டால் இதனால் எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மக்கள் மத்தியில் விளக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது நம்முடைய வட்டாட்சியர் அவரிடம் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே அரசு நிர்வாகத்தின் மூலமாக இந்த அறிவிக்கையை செய்து அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு இந்த சிப்காட் தொழிற்பேட்டை துவங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். இந்த பகுதியில் விவசாயிகளுடைய நிலத்தடி நீராதாரத்தை பெருக்குவதற்காக ஏற்கனவே இங்கே கொத்தயத்தில் ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கையின் மீது இங்கே வரதமான நதியினுடைய உபரி நீரை இங்கே இருக்கக்கூடிய 16க்கும் மேற்பட்ட குளங்களில் நிரப்புவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது இன்றைக்கு நீர்வளத்துறை மானிய கோரிக்கையிலே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து விவசாயிகளுடைய பாசனம் இது போன்ற பிரச்சனைகளிலே இந்த அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கூட அமராவதியிலிருந்து இங்கே குளங்களுக்கு தண்ணீர் ஏற்றுகிற அந்த திட்டம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விவசாயிகள் மத்தியில் அந்த குளங்கள்லாம் ஆய்வு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி அளவுக்கு செலவாகும் என்று எதிர்பார்த்து அதற்கான கருத்துருவை அரசுக்கு கொடுப்பது என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த வட்டாரத்தினுடைய விவசாயிகளுக்காகவும் இந்த பகுதி மக்களுடைய பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பல திட்டங்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த தொகுதியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தொழிற்பேட்டையும் அத்தகைய வகையில் விவசாயிகளுக்கும் அங்கே விவசாய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள், பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இந்த சிட்கோ தொழிற்பேட்டையும் அமையும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான ஆதரவை தர வேண்டும் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் மக்கள் மத்தியிலே வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன்.